எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சங்கிலி பனசு தான் செய்து காட்ட போகிறேன். வாங்க இப்படி செய்கிறதுண்டு பார்ப்போம். முதல் மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் 1 கிலோ. 600 ml இளஞ்சூட்டு தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். 40 கிராம் ஈஸ்ட்டை போட்டு இதுக்குள்ளே கரைப்போம். அதோட சேர்த்து 125 கிராம் சீனி அதையும் சேர்த்து கலப்போம். இப்போ கரைச்சாச்சுது மாவுக்குள்ளே ஊற்றி விடுவோம். இப்போ மிஷினுக்குள்ள வச்சுட்டு இதை குழச்செடுப்போம். இப்போ 17 கிராம் உப்பு எடுத்து வச்சிருக்கிறேன், அதையும் போடுவோம். அதோட சேர்த்து 150 கிராம் பட்டர் எடுத்து வச்சிருக்கிறேன், அதையும் போடுவோம். இப்போ மாவை ஒன்று சேர்ந்துடுது. இதை நாங்கள் இப்படி ஒரு துண்டால் மூடி வைப்போம். ஒரு மணி நேரத்துக்கு இது இப்படியே கிடக்கட்டும். இப்போ பாருங்க, மாவு பொங்கி வந்துடுது. இதை நாங்கள் இனி மேசைக்கு மாற்றுவோம். மேசைக்கு மாற்றி போட்டு இதை ஒரே அளவு துண்டுகளாக எடுப்போம். இப்போ பாருங்க, எல்லாம் ஒரே அளவுக்கு எடுத்தாச்சுது. இனி நாங்கள் இதை உருண்டையாக்கி வைப்போம். எல்லாத்தையும் பிடிச்சு வைப்போம். இப்போ எல்லாம் போலியெல்லாம் பிடிச்சாச்சுது. இதை கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். இப்போ பாருங்க, மா பொங்கி வந்துடுது. இனி இதை எடுத்து மாவை அப்படி உருட்டி எடுப்போம். ஒரே அளவுக்கு எடுப்போம். இப்போ இப்படி வச்சுட்டு இப்படி சுற்றி எடுத்த ஓகே, இந்த மனசு ரெடி ஆகிடுது. இப்படி நான் எல்லாத்தையும் செய்து போட்டு காட்டுறேன் போல. இப்போ பாருங்க, எல்லாம் பொங்கி வந்துடுது. இனி நாங்கள் இதுக்கு முட்டையும் பாலும் கரைச்சி வச்சிருக்கிறேன். இதை மேலே பூசுவோம். எல்லாம் பூசி ஆச்சுது. இதுக்கு சீனி போடுவோம். இப்போ சீனி எல்லாம் போட்டாச்சு. இதை இனி அவனுக்குள்ள வைப்போம். இது 200 பாகையில் 15 நிமிஷம் வச்சு எடுப்போம். இப்போ பாரும்போது ரெடியாக எடுத்து இனி நாங்கள் இதை எடுப்போம். இப்போ இதுக்கு மேலே நாங்கள் சீனி பானி அடிப்போம். பாருங்க, எங்கள் சங்கிலி பனசை யாருக்கெல்லாம் சங்கிலி பனசு பிடிக்கும். இது நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா நைஸாக இருக்குது. சாப்பிட அந்த மாதிரி இருக்கும். இப்படி இருக்குண்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.